வணக்கம். என் பேர் சுப்பையா. தேனியிலேருந்து வரேன் சார். தேனியிலேருந்து வரேன்னா ஆக்சுவலாக டாக்டர் பார்க்கறதுக்கு வரல, எனக்கு சுகர் பேஷண்ட் நான். அப்போ டாக்டர் ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மனோஜ்குமாரை பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். அவர் வந்து பார்த்தேன், எனக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நல்லா பார்க்கும்போது எனக்கு இந்த ஷோல்டர் பெயின், இந்த கை தூக்கவோ பின்னாடி கொண்டு போவோ எதுவுமே பண்ண முடியல. படுக்கும்போதும் வலி. அப்படியே ஒரு 6 மாத காலமாக இருந்துச்சு. நானும் அங்கே தேனியில் ஒரு 3 டாக்டர் சுகர் பேஷண்ட் பார்த்துட்டேன். அவங்க வந்து என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, சுகர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த ஷோல்டர் பெயின் வருது, அதுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு தான் அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. எங்களுக்கு அங்கே கிளியராக இதாகலான்னு டாக்டர் மனோஜ்குமாரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க தெரிஞ்சவங்க, எங்கள் அண்ணனும் அங்கே வந்து பார்த்துட்டதுனால அங்கே வந்தோம். அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் கை வலி உங்களுக்கு சுகர்னால இல்லை சார், நீங்கள் வந்து டாக்டர் சுரேஷை போய் பாருங்கள், ஃபிசியோதெரப்பி அவர் நல்லா பார்க்குறாரு, நானும் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு எங்களுக்கு சொன்னார். அவரே நம்பர் கொடுத்து அவரே கான்டக்ட் பண்ணி விட்டாரு. எங்களுக்கு திடீர்னு ஒரு 3 மணிக்கு திடீர் அப்பாயின்மெண்ட் கிடைக்க அதிர்ஷ்டம். 3 மணிக்கு கொடுத்தாங்க. லாங்காக இருந்து வரதுனால வரும்போதுமே சார் வந்து ஒரு 3 மணிக்கு வரும்போது எனக்கு உடம்பு ஒன்றுமே பண்ண முடியல, அந்தளவுக்குடைய பெயின் இருந்தது, கை தூக்கவோ முடியவே இல்லை. அப்போ 2வது டாக்டர் வந்து பார்த்த உடனே டாக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி பண்ணார். கை வலி இருக்கும், உங்களுக்கு வலி தாங்கிடுங்களான்னு கேட்டார். வலி தாங்கி சார் ஒரு வருஷம் பூரா தாக்குறது, ஒரே நாளில் கொஞ்சம் வலியை தாங்கிடலாம் அப்படிங்கிற இதில் கான்செப்டில் எனக்கு ஏற்கனவே பெயின் தாங்க முடியாது, இருந்தாலும் தாங்கிக்கணும்னு சொன்னேன். அவங்களும் நல்ல ஒரு சாரும் நல்லா இது பண்ணார். எனக்கு பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க நேற்று. 2வது வந்து பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னேன். பணம் அவங்க பிக்சர் வச்சுருப்பாங்க, அந்த ரேட் சொன்னாங்க. எனக்கு இது பண்ணுறதுக்கு இவ்வளோ வரும், ஒரு 10 days பண்ண முடியாது சார், அமௌண்ட் நான் கூட நான் வந்தது அங்கே முடிஞ்சு அப்படின்னேன். அப்புறம் அவர் வந்து மணி எனக்கு இல்லை, நீங்கள் பார்த்துட்டு போக வந்துட்டீங்களா அவர் சொல்லி டாக்டர் மனோஜ்குமார் சொன்னதுனால பண்ணுங்க, நான் மணி ஓரியன்ட் பண்ணேன். அவர் மக்களுக்கு ஒரு சேவையை மனப்பான்மையும் பண்ணுறாரு. இது மட்டும் எனக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. நேற்றைக்கு 80% இருந்துச்சு, கைக்கு கொண்டு போக முடியல பாருங்கள். இப்போ இந்த கை வந்து இப்போ இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், பின்னாடி அப்படியே பாருங்க இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். நேற்றைக்கு இப்படி கொண்டு போக இந்த அளவுக்கு தான் கொண்டு போக முடிஞ்சது, பெயின் இருந்தது. இன்னைக்கு பாருங்க இப்படி கொண்டு போகலாம். இப்படி கொண்டு போகும்போது ஒரு 10% தான் இருக்கும், வேறு மைனூட்டாக தான் இருக்குது. கை ரெண்டு இப்படி தூக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். இந்த கை இப்படி இப்படிலாம் கொண்டு போக முடியல, இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், இப்போ கொண்டு போக முடியும். இந்த கை பாருங்கள் இப்படி, இது இந்த கை பெயின் இல்லை, இது பெயின் இருக்குன்னா இப்போ கொண்டு போக முடியும், என்னால் முடியுது. அது திருப்ப முடியுது, இதாகுது. நல்லா பண்ணி கொடுத்தாங்க. மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லை. கையில் மேனுவல் தெரப்பி தான் நல்லா பண்ணுறாங்க. ஆஸ்டியோபதி, கைரோபிராக்டிக், மேனுவல் தெரப்பி ஆல் காம்பினேஷன் தான் சார் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருக்குது. அதனால் நம்பி வாங்க, நல்லபடியாக செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு நோய்களை குணமாக்குங்க. நிறையா செலவு பண்ணணும், 10 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் வெளியில் போனாங்கன்னா இது கை ஆப்ரேஷன் பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, ரீசன் சொல்லுவாங்க. இங்கே வந்தாலும் அந்த அளவுக்குள்ள செலவு இல்லை. அதை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி பண்ணி நீட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூப்பா. வரப்போ திருப்தியாக இருக்குது, எனக்கு திருப்தியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த நல்ல பெயின் ரிலீஃப் ஆகி போகிறேன். ஓகே, அது மட்டும் முக்கியம் இல்லை. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபாலோ அப் சொல்லியிருக்கோம், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. அது லைஃப் லாங் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கோம், எப்படி டயபெட்டிக் குறைக்கிறதுக்கான பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜென்ரல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் அடிஷ்னலாக இதுவும் பெட்டர் ஆகும். ஓகேப்பா, தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக்ப்பா. ஹாப்பி இல்லைங்களா? ஹாப்பியாக போகிறேன் சார். எஸ்எஸ் ஃபிசியோ கேரில் எல்லா விதமான பெயினுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஸோ நம்பி வாங்க, பெயின் இல்லாமல் வீட்டுக்கு போங்க.